परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்। ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து செத்து நீங்களாவது சந்தோஷமா இருங்க, போங்க। ரகு ரகு இல்ல ரகு, நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நான் இதை விட போறதில்ல। கோவமே வராத உனக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு। ஹலோ, பைரவி பேசுறேன்। மாதவி, வா பைரவி, உட்காரு. காஃபி டீ என்ன சாப்பிடுற? இல்ல வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? குடிக்கட்டுமா? என்னது இது? முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு இப்ப காஃபி சாப்பிடுறியா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியான்னு கூலா கேட்டுட்டு இருக்க? விஷயம் ஒன்னா இருந்தா உடனே சொல்லிடலாம் பைரவி.
ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தல. ஏதாவது ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. பைரவி, இப்ப நான் உன் முன்னாடி இப்படி நின்னுட்டு இருக்கிறது, இந்த Black கலர் saree கட்டி இருக்கிறது, நீ நாவல் கலர் saree கட்டி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம்தானா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிஜம்தானான்னு சொல்லு. நெஜம். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தது நெஜம். இப்ப குணமா இருக்கிறது நெஜம். என் தம்பி ரகுராம உயிரோட இருக்கிறது அதுவும் நிஜம்தான். அப்ப சந்திரசேகர் என் தம்பியை சுட்டது ஆ, நிஜம். அப்போ சந்திரசேகர் என் தம்பியை சுட்டது எனக்கு தெரிஞ்சிருக்கு, என் தம்பி ரகு உயிரோட வந்தது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சந்திரசேகர் எதனால ரகுவை சுடணும்? அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரியலையே. ஏன் பைரவி? அது அது வந்து பைரவி, இது என் உயிர் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, போனா போட்டோம், நான் விட்டுருவேன். ஆனா என் தம்பி ரகு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னால அவ்வளவு ஈஸியா விட முடியாது. ஏன் மாதவி? அன்னைக்கு ஒரு காக்கா குருவி சுட்ட மாதிரி என் தம்பியை சுட்டவன் மறுபடியும் சுட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? மாதவி, அதை தடுக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு, வாதாடுறதுக்கு நீயும் இருக்கியே, அத மறந்துட்ட? ஆஃப் கோர்ஸ். நீ போலீஸ் கோர்ட்ல எப்போ வருவீங்க? என் தம்பி சுடப்பட்டு செத்ததுக்கு அப்புறம். பைரவி, வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஈபிகோட இன்னொரு பகுதியா பார்க்காத. ரத்தமும் சதையுமா வாழற அக்கா தம்பியோட வாழ்க்கையா பாரு. மாதவி ப்ளீஸ் அப்படி பேசாத. பின்ன எப்படி பேச சொல்ற? உங்க சட்டத்துக்கு கண்காணிக்கிறதுக்கு கண் இருக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு கை இருக்கு, இதயம் இல்லைன்னு சொல்வாங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டு துடிக்கிற ஒரு அப்பாவியோட கூக்குரல் கேட்கறதுக்கு காது கூட இல்லையா உங்க சட்டத்துக்கு? உண்மை என்னன்னு கேட்டு துடிக்கிற ஒரு அப்பாவியோட கூக்குரல் கேட்கறதுக்கு காது கூட இல்லையா உங்க சட்டத்துக்கு? மாதவி, விசாரணை நடந்து முடிஞ்சு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி கேஸும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்ப போய் பைரவி, நான் உன்ன மாதிரி வக்கீல் இல்ல, ஆனா எனக்கும் காமன் சென்ஸ் இருக்கு, எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பு சொல்லி இருந்தாலும் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருந்தாலோ சுப்ரீம் கோர்ட்ல நாம ரிட் கொடுக்கலாம். ஒரு தந்தி கொடுத்தாலே போதும், அது ரிட் மனுவா பாவிச்சு மறு விசாரணைக்கு உத்தரவிடுவாங்கன்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். இப்ப நான் அதை தான் செய்ய போறேன். மாதவி, நாம அந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன, சந்திரசேகர் ஏன் ரகுவை சுட்டாருன்னு இங்கே முயற்சி பண்ணுவோம். அதுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவியா பைரவி? இந்த விஷயத்துல எனக்கு நீ மட்டும்தான் ஆறுதல். சொல்லு, செய்வியா? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றேன்னு உனக்கு கூட தோணிருக்கும் பைரவி. ஆனா என் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை பத்தி உனக்கு தெரியாது பைரவி. உனக்கே ரகு பத்தி நல்லா தெரியும்ல. அவன் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படிப்பட்ட ரகு இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? என்கிட்ட கோச்சிட்டு போய் ரெக்கார்டிங் தியேட்டர்ல தங்கிட்டான். போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான் பைரவி. ஏன்? இப்ப உங்ககிட்ட கேட்டேனே அதே மாதிரிதான் அவங்கிட்டயும் சந்திரசேகர் உன்னை எதுக்காக சுட்டாருன்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல பைரவி, நான் தான் கேட்க தெரியாம உனக்கும் அவரோட தங்கச்சிக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா? அதான் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் அவனை கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பொண்ணை நான் லவ் பண்ணல, அதனாலதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அந்த கோவத்துலதான் சந்திரசேகர் என்ன சுட்டுட்டாருன்னு என்கிட்டயே நக்கல் பண்ணி பேசுறான். நக்கல் பண்றானா? ஆமா பைரவி, மறுபடியும் இப்படி தோண்டி தோண்டி கேட்டினா நான் ஒவ்வொரு கதையா யோசிச்சு சொல்வேன் என்கிட்டயே சொல்றான். அவ அப்படியா சொன்னா? பைரவி, நீதான் சந்திரசேகர் எதுக்காக ரகு சுட்டாருங்கிற காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்ற மாதவி. அது மட்டும் இல்ல, ரகு வேற இப்ப கோச்சிட்டு இருக்கான். நீதான் அவனுக்கு போன் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர சொல்லணும். போன் பண்றது என்ன? நான் நேர்லயே போய் அவனை இங்க வர சொல்றேன். சரி பைரவி,
அவன் சாப்பிட்டானோ இல்லையோ தெரியல. நீ போய் அவனை கூட்டிட்டு வந்துரு. நான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். சரியா? என்ன மேடம், எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு வருவீங்க, இன்னைக்கு என்ன லேட்டு? வர வழியில புதுசா ரோடு போட்டுட்டு இருக்காங்க. வண்டியை மெயின் ரோட்லயே விட்டுட்டு நடந்து வர. ஓ மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கேக்குற? இல்ல, நம்ம அடிக்கடி சந்திச்சிட்டு இருக்கோம். இது யாராவது பார்த்து யாராவது பார்த்து தப்பா ஏதாவது நினைச்சு வேற மாதிரி பேசிட்டாங்கன்னா? உங்க ஃபியூச்சர், ஃபேமிலி லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சேன், அதான் கேட்டேன். ஜார்ஜ், தப்பான ஆளுங்க தான் தப்பு தப்பா யோசிப்பாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. நான் தப்பான ஆளு இல்ல. அப்போ என்ன தப்பான ஆளுங்கிறீங்களா? அத நான் சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே தெரியும். ஓகே 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 புரியுது. ஆமா, மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? உனக்கு மாதவிக்கு என்ன பிரச்சனை? ஓ அதுவா, அது ஒண்ணும் இல்ல. அந்த சந்திரசேகர் உன்னை எதுக்கு சுட்டாரு, அதாவது அவ தம்பி ரகுராமனை ஏன் சுட்டாரு, என்ன காரணம்னு நோண்டி நோண்டி கேட்டு இருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆமா, அவர் தங்கச்சி மஞ்சு என்ன விரும்புனா நான் ஏத்துக்காதனால அவ சூசைட் பண்ணிக்க, அதனால சந்திரசேகர் சார் கோவப்பட்டு என்ன அதாவது ரகுவை சுட்டாருன்னு போய் சொன்ன. நோ 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 போய் மாதிரி ஒரு உண்மை சொன்ன. அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? லாயர் மேடம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி அவ்வளவு ஷூரா சொல்ற? மேடம், உண்மை பொய் ரெண்டுல எது சொன்னாலும் நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். பட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது உண்மை மாதிரி ஒரு பொய் இல்ல இல்ல இல்ல, ஒரு பொய் மாதிரி ஒரு உண்மை. மேடம், இதுல ஒரு வசதி இருக்கு. என்ன வசதி? புரியல உங்களுக்கு? கேக்குறவங்களுக்கு இது உண்மையா பொய்யான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். மனிதர்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்போது முடிவு எடுக்க தயங்குவாங்க. அவங்க தயங்கி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள நம்ம அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். புரியுதா மேடம் நான் என்ன சொல்றேன்னு? ஓ என்ன மேடம், எனக்கே ஒரு ஓ போடுறீங்க? ஜார்ஜ், ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது பாருங்க, நான் போடல மாதவி அக்கா குழம்பி போய் உங்களை தானே கூப்பிட்டு பேசினாங்க. சந்திரசேகர் சார் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ அங்கே எங்கேயும் போல. இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அது உங்க ஸ்டைல்ல நீங்க ஈஸியா சால்வ் பண்றதுக்கு போதுமான டைம் உங்ககிட்ட இருக்கு. இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ரிஷியேட் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான்.
பட் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. லாயர் மேடம், நீங்க ரொம்ப தன்னடக்கமா பேசுறீங்க. உங்களால சமாளிக்க முடியாதா? நீங்க யாரு? பின் லாடனுக்கே பாம்பு வைக்கிற ஆளாச்சு. திருநெல்வேலியில இருந்து போலியான ஆளுங்களை வர வச்சிங்க. செத்த ரகுராமனை பொழுக்க வச்சிங்க. உயிரோட இந்த ஜார்ஜா இல்லாம ஆக்குனீங்க. வாட் a miraculous woman you are. சரி சரி, ரொம்ப வாசிக்காத. நீ உடனே வீட்டுக்கு போ. மாதவி அப்செட்டா இருக்கா. லாயர் மேடம், போறது பத்தி எதுவும் இல்ல. போனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டு என்ன கொடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டா. நீ தைரியமா போ. ஓகே. மேடம், அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டா. நீ தைரியமா போ. ஓகே. மேடம், நீங்க மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. என்ன பேர் வச்சிருப்பாங்க? கண்ணன். சங்க சக்கரத்தை கையில வச்சு ஆட்டிட்டு இருப்பாரு, மகாபாரத கண்ணன். அவர் பேர் தான் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணன் ஆட்டி வைக்கிறத விட நீங்க அதிகமாவே ஆட்டி வைக்கிறீங்க. ஓகே, நான் வரட்டா? வாங்க பைரவி. என்ன சார், இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்லையா? ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இல்ல, கேன்சல் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு உங்களுக்கு தான் கிடைக்கும்னு பேச்சு அடிப்படுது. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. எதிரில் இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு நமக்கு தோணுச்சுன்னா நாம சொல்ல போற விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். குற்றவாளி கிட்ட உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அது அந்த குற்றவாளி தப்பா நினைச்சா என்ன குற்றவாளின்னு சொல்றீங்க? சச்சே, அப்படில சொல்ல சார். பட் மறுபடியும் ஒரு குற்றவாளியா நீங்க ஆயிடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்? இல்ல, ரகுராமன் வந்துட்டா, நீங்களும் விடுதலை ஆயிட்டீங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க ஏன் ரகுராமனை சுட்டீங்கன்ற காரணம் யாருக்கும் தெரியாது. கேஸே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரகுவை நான் ஏன் சுட்டன்ற காரணம் எதுக்கு தெரியணும்? இல்ல யாருக்கு தெரியணும்? அதனால என்ன பிரயோஜனம்? காரணம் தெரிய வேண்டிய அவசியம் கண்டிப்பா இல்ல. ஆனா உங்களுக்கும் ரகுராமனுக்கும் இடையில ஏதோ ஒரு பகை இருந்திருக்கிறது மட்டும் நிஜம். அதனாலதான் நீங்க மறுபடியும் குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். புரியுது சார். மன்னிப்பு கேட்க வந்த மாதவி கிட்ட நீங்க நடந்துகிட்ட விதம், கோர்ட்ல எஸ் நான் தான் அவனை கொன்னேன், என்ன தூக்குல போடுங்கன்னு கத்துன வெறி. லாஸ்ட் வீக் மாதவி உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அப்புறமும் அவளுக்கு நன்றி சொல்லாம அவகிட்ட ஆக்ரோஷமா பேசுனது, இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. என்ன? உங்களுக்கு ரகு மேல இருக்கிற கோபம், பகை, வெறுப்பு கொஞ்சம் கூட குறையல. கோபம், பகை, வெறுப்புல பயிர் கொலவெறி. எஸ். அதனாலதான் நீங்க மறுபடியும் குற்றவாளி ஆயிடுவீங்களோன்னு நான் பயப்படுறேன். உங்க பயம் நியாயமானதான். அந்த அயோக்கியனோட பேரை கேட்கிறப்ப, எங்கேயாவது அவன் மூஞ்சிய பாக்குறப்ப என்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இந்த அளவுக்கு கோவமும் வெறியும் மனசுல இருந்தா
வாழ்க்கை நாசமாயிடும் சார். பைரவி, நாசமாகறத பத்தி கவலைப்படுறதுக்கு இன்னும் என் வாழ்க்கையில என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்கு சார். இன்னும் எத்தனையோ பாடல்களுக்கு இசையமைச்சு இந்தியாவோட நம்பர் 1 மியூசிக் டைரக்டர்னு பேர் எடுக்கலாம். உங்களுக்குள்ள ஜீவ நதியா ஓடிட்டு இருக்கிற இசைய இன்னும் எத்தனையோ இளைஞர்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஒருத்தனுக்கு கத்துக் கொடுத்ததுக்கே நான் பட்டபாடு போதும். சார் ப்ளீஸ் விரக்தியா பேசாதீங்க. உங்களையே நினைச்சு உருகி நீங்க வாழ்ந்தாதான் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம்னு வாழ்ற சிங்கர் மீனுவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை குட்டி பெத்துக்கலாம். Will you stop it? ஏன் சார்? நல்ல விஷயங்களை கேட்டா உங்களுக்கு பிடிக்காதா? பைரவி, ஒரு காலத்துல சந்தோஷமான மனிதனா இருந்த நான் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கசப்பும் வெறுப்பும் கலந்த மனுஷனா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான் சார். நோ, நான் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் அந்த அயோக்கிய ரகுராம தான் காரணம். பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. எது? உங்களோட சகல துன்பத்துக்கும் காரணம் நீங்க ரகு மேல வச்சிருக்கிற வெறுப்பு தானே சொன்னனே, அது. வேண்டாம் சார், இந்த கோபத்தையும் வெறுப்பையும் கழுவி தலை முழுகிட்டு புது மனுஷனா புது வாழ்க்கையை தொடங்குங்க. கரெக்ட் பைரவி, மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க தான் போறேன். அந்த வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. என்ன சார் அது? அந்த ரகுராமனை மறுபடியும் உயிர் போற மாதிரி என் கையாலேயே அவனை கொல்லணும். அதான் என் லட்சியம். சார் என்னது இது? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க உங்க இஷ்டப்படிதான் வாழ்வேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியவங்க நாம வாழ்ற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கே நிரந்தரம் இல்லாதப்ப லட்சியங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? என்னோட லட்சியம் நிரந்தரமானது. சரி சார், உங்க நண்பர் ஜெயிலர் டேவிட் இப்ப இங்க ரகுராமனா இருக்கிறது உண்மையான ரகுராமன் இல்ல, வேற யாரோன்னு சந்தேகப்படுறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். அப்ப உங்களுக்கு இருக்கிற வெறுப்புலையும் கோவத்திலையும் தப்பான ஆளை கொன்னுட்டீங்கன்னா அவன் வேற ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எப்படி சார் சொல்றீங்க? அந்த அயோக்கியன் ரகுராமன் கிட்ட இப்ப அசிஸ்டண்டா இருக்காங்களே சுந்தரேசன், அண்ணாதுரை, அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வேலை பார்த்தவங்க தான். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க மூலமா நிறைய தப்பான தகவல்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.